துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குது? எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ சனி வேற வக்ரம் ஆகுறாரு, 4-5 கூடியவர் 6ல் இருக்கிறாரு, திருப்பி என்னம்மா 5ஆம் இடத்துக்கே வந்துடுவாரா அப்படின்லாம் ஒரு நிறைய சந்தேகம் உங்களுக்கு. 5ஆம் இடத்திற்கெலாம் வரல, அவர் 6ஆம் இடத்துல இருந்த ஒரு நடுக்கமும் இல்லாமல் ஒரு செயலை செய்வோம். அப்பேற்பட்ட நாளுக்கும் 5 என்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கு சொந்தக்காரன் சனி 6ல் இருப்பது ரொம்ப சிறப்பு. அந்த 6ஆம் சொல்லக்கூடிய நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய இடத்தில் அவர் இருந்து தீர்த்து கொண்டு இருக்கிறார். அதில் இன்னும் எதுவும் எங்களுக்கு பிடிமானமாக போல நடக்கலன்றவங்களுக்கெல்லாம் இப்போ வக்ரத்தில் வரக்கூடியவர் விரைந்து பெற்று தரப்போங்க. நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களுடைய ஒவ்வொரு நகர்வும், உங்களுடைய பிரச்சனையும், உங்களுடைய குழப்பங்களும், உங்களுடைய கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு இறைவன் யார் மூலியமாக ஒரு அருட்கடாட்சத்தை தந்து கொண்டிருக்கிறான். வாழ்வில் சிறப்பாக ஒரு உயர்வை நீங்கள் அடைப்போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த அந்த குழப்பம், அந்த மன விரக்தி, அந்த ஒரு டிப்ரெஷன், ஒரு மன தொய்வு இதெல்லாம் நீங்கி ஒரு சிறப்பாக உங்களுக்கு இன்பில்ட் நாலேஜோடு நீங்கள் சிறப்பாக சனி இருக்கிறதுனால, ஒரு வக்ரமாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி கொடுத்த உடல் உபாதைகளுக்கு இப்போ இனம் கண்டு அதை தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம். கடன் இருந்தால் கடன் தீர்வது, எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை இனம் கண்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணுவது. ஏன்னா அவர் 6லேயே தான் இருக்கிறார். அப்போ இன்னும் உக்கிரமாக வேகமாக செயல்பட்டு பிரச்சனைகளை விரைந்து, ஏன்னா சனியே ஒரு ஸ்லோ பிளானட் தான்மா. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்னமா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள். இப்போ தான் சனி பயிற்சி ஆனார், எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆச்சு, வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு வந்துடலான்னு எல்லாரும் நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சனி வக்ரம் ஆயிடுச்சுன்றீங்களே, இவர் அந்த ராசியிலே இருக்கிறாரா, இல்லை எங்களுக்கு பின்னோக்கி ஏதாவது பிரச்சனைகளையும் இல்லை அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு 12 ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரமாக போகிறாரு. ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல், அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். வக்ரம் உக்ரமாக செயல்படுமா அப்படின்னும் பொழுது இந்த சனி வேகம் எடுக்க போகிறார். இது வரைக்கும் நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு பலாபலன்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம், மெதுவாக செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்லை இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்க போகிறார். இந்த காலகட்டம் எப்போம்மா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நம்மளுக்கு ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி ஆகிட்டார். நவம்பர் 27 வரைக்கும் நம்மளுக்கு 4.5 மாத காலங்கள், 137 நாட்கள். இந்த 137 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வேகமாக சொல்லுவோம் இல்லையா, நம்ம சாயா கிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவோம், இவர் சடனாக ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவார். ஏன்னா சனி ஸ்லோ பிளானட்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போ அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் நீர் ராசியில் இருக்கிறார். நீரோட்டம் எப்படி இருக்கும், இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோ இருக்கும், அதே போல் கடலில் இருக்கும்பொழுது முன்னாடி இருக்கும்போது அலை அதிகமாக இருக்கும், நடுக்கடலில் ஆழ்கடல் அமைதியாக இருக்கும், அதே போல் ஓடை ஆறு அப்படின்னும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் மாறுபடும் அல்லவா. அதே போல் நம்ம ராசிகளில் அவர் எந்தெந்த பாவத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அதை ஒட்டி சிறப்பான பலாபலன்களை வேகமாக அளிக்க போகிறார். அதனால் நம்ம இந்த காலகட்டம் ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும். பெரும்பாலும் இந்த வக்ர காலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து வக்ரம் ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார். முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வக்ர காலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும். துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குது? எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ சனி வேற வக்ரம் ஆகுறாரு, 4-5 கூடியவர் 6ல் இருக்கிறாரு, திருப்பி என்னம்மா 5ஆம் இடத்துக்கே வந்துடுவாரா அப்படின்லாம் ஒரு நிறைய சந்தேகம் உங்களுக்கு.
5ஆம் இடத்திற்கெலாம் வரல, அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடம் என்பது நம்முடைய சுக சௌகரியம், தாயுடைய உடல்நிலை, தாய்கிட்ட நம்மளோட உறவு எப்படி இருப்பது, நம்மளுடைய எமோஷ்னல் பேலன்ஸு, நம்முடைய ஸ்கில்லு, நம்மளுடைய டேலண்ட்டு, நம்ம எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஒரு சிலர்லாம் ஒரு விஷயத்தை மேற்கொண்டாங்கன்னா இதை முடிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் 4ஆம் இடம். இந்த 1, 4, 7, 10லாம் கேந்திரம். 7ஆம் இடம் என்பது நம்மளுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உதவி, ஒரு ஆலோசனை, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக கை கோர்த்துட்டு வராங்க இல்லையா, அதையும் 10ஆம் இடம் நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், செயல்படணும்னா இந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அப்போ நம்ம புத்தி பலம், மனோபலம், நாணபலத்தோடு நமக்கு எமோஷ்னலாக நம்ம பேலன்ஸ்டாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம கையாளுறோன்னா நம்ம உணர்வு பூர்வமாக இருந்தால் அதில் சக்ஸஸ் பண்ணலாம். உணர்வு பூர்வமாகவும் அறிவை ஒரே ட்ராக்கில் போகும்போது உணர்ச்சி வசப்பட்டோன்னா அங்கே இன்பேலன்ஸ் ஆகிடும். அங்கே நம்மளுடைய ஃபோக்கஸு, கான்சன்ட்ரேஷன்லாம் போய் அந்த வேலையெல்லாம் நம்ம சிறப்பாக செய்ய மாட்டோம். இப்போ துலாமை பார்த்திங்கன்னா நிறைய குழப்பம். இதெல்லாம் நம்மளுக்கு என்னடா அது, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், முயற்சி செய்கிறோம், நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற நிறைய ஒரு குழப்பங்களோடு காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் நம்முடைய புத்தி கூர்மை, நம்ம ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள், நம்ம எப்படி சுற்றுப்புற சூழலை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், நம்ம மனசில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது, நம்ம எப்படி அதை வெளிப்படுத்த போகிறோம், நம்ம செயல்பட போகிறோம், நம்ம எப்படி திட்டமிடல் வைக்க போகிறோம், நம்முடைய புத்தி கூர்மையால் எப்படி அதெல்லாம் வியூகம் அமைத்து நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும், நம்மளுடைய ஸ்கில்லு, நம்மளுடைய டேலண்ட்டு, நம்மளுடைய ஃபிசிக்கல், எமோஷ்னல், மென்டல் ஸ்டேபிலிட்டி, இவங்க நல்லா ஒரு திடமாக இருக்கிறாங்க, ஒரு மனதளவிலையும் சரி, ஒரு அறிவு சார்ந்தும் சரி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த 4. அப்போ 4 சிறப்பாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு குழப்பமும், எந்த ஒரு தயக்கமும், எந்த ஒரு அச்சமும், எந்த ஒரு நடுக்கமும் இல்லாமல் ஒரு செயலை செய்வோம். அப்பேற்பட்ட 4க்கும் 5 என்ற நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கு சொந்தக்காரன் சனி 6ல் இருப்பது ரொம்ப சிறப்பு. அந்த 6ஆம் சொல்லக்கூடிய நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய இடத்தில் அவர் தீர்த்து கொண்டு இருக்கிறார். அதில் இன்னும் எதுவும் எங்களுக்கு பிடிமானமாக போல நடக்கலன்றவங்களுக்கெல்லாம் இப்போ வக்ரத்தில் வரக்கூடியவர் விரைந்து பெற்று தரப்போகிறார். அதற்கு ப்ளஸ்ஸாக இப்போ 9ல் குரு அமர்ந்து சிறப்பாக உங்களை பார்த்து இன்னும் நீங்கள் எப்படிலாம், எந்த மாதிரிலாம், எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு தப்பாகுது, எப்படி போயிருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை கொடுத்து உங்களை உத்வேகமாக பயணிக்க வைக்க போகிறார். அப்போ நீங்கள் ஒரு மாணவர்களாக இருக்கிறீங்க, படிப்பில் ஒரு தொய்வு நிலை, ஒரு படிப்பில் நான் மேற்கொண்டு எனக்கு வெளிநாட்டு கல்வி லோன் போகிறது, இல்லை நான் மேற்கொண்டு என்ன படிக்கிறது அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். அதில் எந்த மாதிரியான ஒரு பாதையில் செல்லணும் என்பதையும், ஒரு நம்ம நார்மலாக ஒரு இளைஞராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புமா, எனக்கு பிடிச்ச மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி ஒரு இறைவனுடைய கருணையோட, பெற்றவங்களோட சமத்தோடு அது வேறு மதமாக இருக்காது, எனக்கு நடக்குமா அப்படின்றவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும், ஒரு நல்ல ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறீங்க, ஆணாக பெண்ணாக இருந்தால் என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரை அமைச்சு தரணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் ஒரு சிலர் காத்து கொண்டிருப்பது, இல்லை வாழ்க்கையில் நான் இன்னும் ஒரு படி மேலே போகணும், நல்லா ஒரு கௌரவமாக ஒரு சமூகத்தில் நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது, இதையெல்லாமே ஏற்படுத்துகிறோம். இளத்தரசிகளாக இருந்தால் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் அதெல்லாம் நிறைவேறுவது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நான் எப்போயோ நினச்ச ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பங்கள் இப்போ நிறைவேறுமான்னு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் அதை காத்து கிடைப்பது, என்னுடைய கணவருடைய அன்பு முழுமையாக கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் அவருடைய சப்போர்ட் எல்லாம் கிடைப்பது ரொம்ப அருமை. இதே வயதானவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் தகுதிக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய உறவுகள்கிட்டையும் உங்களுக்கான ஒரு தொழிலிருந்து அந்த மாதிரி எந்தெந்த வயதில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கான எல்லா விதமான சூழல்களும் சரியாகி அதிலிருந்து தடைகள், தாமதங்கள், இன்னல்கள், சிக்கல்கள்லாம் நீக்கி உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள் தீர்த்து உங்களுக்கு சிறப்பான ஒரு லக்ஸரியான லைஃபை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பாக்கியங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களுடைய ஒவ்வொரு நகர்வும், உங்களுடைய பிரச்சனையும், உங்களுடைய குழப்பங்களும், உங்களுடைய கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு இறைவன் யார் மூலியமாக ஒரு அருட்கடாட்சத்தை தந்து கொண்டிருக்கிறான். வாழ்வில் சிறப்பாக ஒரு உயர்வை நீங்கள் அடைப்போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த அந்த குழப்பம், அந்த மன விரக்தி, அந்த ஒரு டிப்ரெஷன், ஒரு மன தொய்வு இதெல்லாம் நீங்கி
ஒரு சிறப்பாக உங்களுக்கு இன்பில்ட் நாலேஜோடு நீங்கள் வந்து சிறப்பாக பயணிக்கிறீங்க. உங்கள் அறிவு பலம், உங்கள் புத்தி பலம், உங்கள் ஞான பலம், உங்களுடைய இன்னர் டேலண்ட்டு, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் வெளிப்பட்டு அதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் வந்து இருந்து கூட என்னால் வெளியில் ஷைன் ஆக முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்து உங்களுக்கு சிறப்பான தொழில், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, நல்ல திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம், நல்ல வீடு, வண்டி, வாகன யோகம், நல்ல ஒரு சிறப்பான உறவுகள், இழந்த உறவுகளெல்லாம் ஒரு குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள், இவங்க பேசுவாங்களா அவங்க பேசுவாங்களா, நான் அந்த மாதிரி ஒரு 8ல் குரு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், ஒரு வாழ்க்கை இழந்த மறுமணம் அமையுமான்னு இருக்கலாம். உறவுகள் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களை அனைத்து வகையிலையுமே பொருளாதாரத்திலையும், உடல் அளவிலையும், மனதளவிலையும், பொருளாதார ரீதியாகவும் உங்களை அனைத்து வகையிலையும் ஒரு சுகமான வாழ்க்கையை தந்து உங்களை சுபிட்சமாக இந்த வைக்கப் போகுது. 6ல் சனி இருக்கிறதுனால, அவர் வக்ரமாக இருக்கிறதுனால, இதுக்கு முன்னாடி கொடுத்த உடல் உபாதைகளுக்கு இப்போ இனம் கண்டு அதை தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம். கடன் இருந்தால் கடன் தீர்வது, எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை இனம் கண்டு நம்ம வந்து அதை ஃபினிஷ் பண்ணுவது. ஏன்னா அவர் 6லேயே தான் இருக்கிறாரு. அப்போ இன்னும் உக்கிரமாக வேகமாக செயல்பட்டு பிரச்சனைகளை விரைந்து, ஏன்னா சனியே ஒரு ஸ்லோ பிளானட் தான்மா, இப்போ ஸ்லோவாக முடிப்பாரா இல்லை, இந்த 4.5 மாத காலத்துக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லை. இந்த காலகட்டம், இந்த அதை உடனே செய்தாகணும்ன்ற சூழ்நிலையை கொடுத்து உங்களை வந்து திறம்பட செயல்பட வைக்க போகிறார். அதற்கு சப்போர்ட் பண்ண போகிறது தான் பாக்கிய குரு. ஸ்தான பலம் பெற்று உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியங்களை ஒன்று திரட்டி மிக சிறப்பான பாக்கியங்களை வந்து உங்களுக்கு தர காத்திருக்கிறார்னு சொல்லலாம். துலா ராசி இந்த காலகட்டம், துலா லக்னக்காரர்கள் சிவ வழிபாடு செய்யுங்க, பழமையான சிவ ஆலயங்கள் செய்யுங்க, ஆலங்குடி திட்டைக்கு சென்று வழிபடுங்க. உங்களுக்கு திருநள்ளாறு பொங்கு சனீஸ்வரரை சென்று வழிபடுவதும், அந்த அவ்வளோ தூரம் போக முடியலன்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை வந்து சும்மா ஒரு 9 சுற்று தான் சுற்றணும். அதே போல் நான் ஏற்கனவே இங்கே சென்னையில் இருக்கீங்கன்னா திருவள்ளிதாயம் சிவனையும் நம்ம அம்பாளையும் சம்பை சமேதராக வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அன்னதானம் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். ஏன்னா 10 வீட்டுக்குரியவரை சந்திர பகவான் தான். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான தொழிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் சமுதாயத்திலையும் உங்களுக்கான பேர், புகழ், அங்கீகாரம், கௌரவம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல் டே டு டே லைஃப்பில் ஒரு எந்துவாக ஒரு சிறப்பாக பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான சூழலை வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்கும் உரிய சனி வக்ர பலன்களை பார்த்துருக்கோம். மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் இதெல்லாம் 30% ஒத்து வந்தாலும் பெரிய விஷயம். சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு, அவர் ப்ராப்பராக இருக்கிறாரா, அவர் நல்ல சாதகமாக இருக்கிறாரா, இல்லை வந்து உங்களுக்கு அவர் யோகரா, இல்லை பாவரா, இல்லை மிதமான, இல்லை நியூட்ரலாக பலனை தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா, அசுபரோட சேர்க்கை பெற்றிருக்கிறாரா, இல்லை சுப இடத்திலிருந்து சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையவும் செய்யும்லாம். இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுறது, கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும். எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உடைத்து ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு பலன் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை, பொறுப்புணர்வோடு நிதானமாக செல்லும்பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். அதற்கப்புறம் இந்த சனியை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறை வழிபாட்டில் என்ன பண்ணோன்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும். உடனே போய் நவகிரகத்தில் சனியை வழிபடுவது, எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு. அதேபோல் ஆன்டி கிளாக் வைஸாக வேறு சுற்றுவாங்க, அப்படிலாம் சுற்றக்கூடாது. கிளாக் வைஸாக தான் சுற்றிட்டு ஓரமாக நேருக்கு நின்று அவரை வணங்கக்கூடாது. பக்கவாட்டில் நின்று அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும். இப்போ கருமாரியம்மன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும். அப்போ அம்பாவை பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும், அப்புறம் அம்பாவை பார்த்துடணும். அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியார் அவங்கள வழிபட்டுட்டு
நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரணும். எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது. வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும். அப்போ சிவ வழிபாடு செய்வது, நாகத்தை குடையாக கொண்ட அம்பாள் வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய, இப்போ ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான், அப்போ நீங்கள் போய் நீங்கள் அம்பாளை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர், குச்சானவர், இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது, குரு ஆலயங்களுக்கு செல்வது, இதெல்லாம் தாண்டி முதல்ல அவங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போகணும். ஏன்னா குலதெய்வம் தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கள போய் வழிபட்டு வருவது, அன்னதானம் செய்வது. அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஃபுல் மீல்ஸு, எலுமிச்சங்காய் ஊறுகாவோட, ஒரு இனிப்போட, அது மேலே ஒரு சில்லறை பணம் 21 ரூபா வச்சு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட கொடுக்கும்பொழுது, நல்ல தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும். முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து சாமி கும்பிட்றேன்னு சொன்னேன்னா சனீஸ்வரன் அங்கே நல்ல பலனே தரமாட்டார். வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்கிறார்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம், நிலையான வருமானம், நிலையான செல்வ செழிப்பு. அந்த காலத்துலலாம் யார், நான் முன்னோர்கள்லாம் 10 தலைமுறை 11 தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தோன்னா 90 வயசு தாத்தா இருக்கும், 100 வயசு தாத்தாலாம் இருக்கும். அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க. அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்களாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வையில் பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் தான். அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதெல்லாம் வந்து கோ சம்ரட்சணம். அப்போ வயதான கோ சம்ரட்சணம் நிறைய உங்கள் 7 தலைமுறையை வாழ வைக்கும். அந்த கோ சம்ரட்சணத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரட்சணம். விருத்த சம்ரட்சணம்னா என்ன, வயதானவர்களை பேணி காப்பது. அப்போ 100 கோ சம்ரட்சணம் பண்ணதற்கு இணையானதான். அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம். எப்படி உங்களால் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.